வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதீ லஹுல் ஹம்து ஃபில் ஊலா வல் ஆখিরা லஹுல் ஹுக்மு வ இலைஹி துர்ஜஊன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் நுஸ்ஸில அலைஹில் குர்ஆன தன்ஸீலா வஸாயிரி துப்பாஇ அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் ஒருவர் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவனுடைய பணத்தாலோ பதவியாலோ தான் பிறந்த பரம்பரையாலோ அல்ல, மாறாக அவனுடைய நற்குணங்களின் காரணமாகவே அவன் சிறந்து விளங்குவான். அதை போன்று ஒருவன் இந்த உலகில் இழிவடைய வேண்டும் என்றிருந்தால் அவனுடைய தீய குணங்கள் காரணமாகவே அவன் இழிவடைவான். அதிலும் குறிப்பாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத தன்மை இந்த ஆணவம். ஆணவம் என்பது ஒரு மனிதனை அழித்துவிடும். ஆசையில் அழிந்தவர்களை விட ஆணவத்தில் அழிந்தவர்கள் தான் நிறைய பேர் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தனக்கு கிடைத்த பணத்தாலும் பதவியாலும் உடல் பலத்தாலும் தனக்கு கிடைத்த இல்மாலும் எத்தனையோ பேர் ஆணவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் இது பெரும்பாலான மக்களை பிடித்த ஒரு வியாதி என்று சொன்னாலும் மிகையாகாது. அல்லாஹ் இந்த ஆணவத்தை பற்றி கூறும் பொழுது தன்னுக்கு உரியதாக தன்னோடு இணைத்து கூறுகின்றான். வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்து ஆணவமும் பெருமையும் தனக்குரியது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படி இருக்க அவனுடைய மஹ்லூகாத்துகளான நாம், அவனுடைய அடியார்களான நாம் அதை சொந்தம் கொண்டாடுகின்றோம். ஆணவத்தில் அழிந்தவர்களை எல்லாம் அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சிறு சிறியதை விட்டு அல்லாஹ் அளித்தான். ஃபிரௌன், அவனுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவன் இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து அவன் ஆணவத்தில் ஆடினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக எத்தனையோ படைகளை எல்லாம் அவன் அனுப்பினான். அவர்களை சிறு வயதிலே கொல்ல வேண்டும் என்பதற்காக பிறந்த ஆண் குழந்தை எத்தனையோ ஆண் குழந்தைகளை அவன் கொன்றான். இன்னும் சொல்ல போனால் நபி மூசா நபியும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் தனக்கு கிடைத்த அபூர்வ துஆவை அந்த ஃபிரௌனுக்காக கேட்டார்கள். இன்னும் அவன் ஆணவத்தின் உச்சத்தில் என்ன கூறினான் தெரியுமா? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் உயர்ந்த ரப் என்று கூறினான். அவன் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் அவனை வெறும் தண்ணீரை கொண்டு அவனை அல்லாஹ் அளித்தான். அதே காலத்திலேயே காரூன், அவனுக்கு அல்லாஹ் சொத்து அதிகமான செல்வங்களை கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனுடைய கஜானாக்களை சுமப்பதற்கு வலிமை மிகுந்த பல நூறு ஒட்டகங்கள் சுமக்கும் அவனுடைய கஜானாவின் சாவியை. அந்த அளவிற்கு அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான். அதே போன்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் காரூனிடம் சென்று ஜக்காத்து கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது நபி மூசா நபி அவர்கள் காரூனிடம் சென்று ஜக்காத்து கேட்கும்போது அவன் கூறினான், இந்த செல்வம் எல்லாம் நான் சம்பாதித்தது, என்னுடைய உழைப்பின் மூலியமாக இந்த செல்வம் வந்தது. அப்படி இருக்க நான் ஏன் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அவன் கேட்டான். அல்லாஹ் அவனையும் அவனுடைய செல்வங்களை எல்லாம் பூமியின் மூலியமாக பூமி உள்வாங்கியது. பூமியை வைத்து அவனுடைய செல்வங்களையும் அவனை அல்லாஹ் அளித்தான். இன்று வரையிலும் அவனை பூமி விழுங்கிக் கொண்டே இருக்கிறது. நாளை கியாமத்து நாள் வரையும் அவனை பூமி விழுங்கிக் கொண்டே இருக்கும். அதே போன்று ஆது சமூது கூட்டத்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உடல் வலிமையை கொடுத்திருந்தான். அவர்களிடம் இந்த இஸ்லாத்தை எத்தி வைக்கும் போது அவர்கள் ஆணவத்தில் கூறினார்கள், எங்களை விட மிஞ்சியவர்கள் இந்த உடல் வலிமையில் எவர் இருக்கிறார், எங்களை அழிப்பதற்கு யார் இருக்கிறார் என்று ஆணவத்தில் கூறினார்கள். அல்லாஹ் அவர்களை நினைத்து கூட பார்க்க முடியாத வெறும் காற்றை கொண்டு அழித்தான். எந்த அளவிற்கு என்றால் ஆடு மாடுகள் மென்னு துப்பிய வைக்கோல் போல் அவர்கள் மாறினார்கள் என்று சொல்வார்கள். இறுதியாக இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் என்று அழைக்கப்படக்கூடிய அபுஜஹல், அவன் தான் பிறந்த பரம்பரையை வைத்து அவன் ஆணவத்தில் ஆடினான். இந்த உம்மத்திலேயே நான் தான் சிறந்தவன்,
நபியா வந்தா எனக்கு தான், நான் தான் நபியா வரணும் என்று கூறினான். அவனுடைய உண்மையான பேர் அபுஜஹல் கிடையாது, அபுல் ஹிகம், ஞானிகளின் தந்தை என்று அவன் அழைக்கப்பட்டான். அந்த அளவிற்கு அவனுக்கு அறிவு ஞானம். ஆனால் அவனுடைய அறிவு ஞானத்தை அவன் ரசூலுல்லாவை அழிப்பதற்காக அவன் எப்போது திருப்பினானோ அதிலிருந்து அவன் அபுஜஹல், மடையர்களின் தந்தை என்று அவன் அழைக்கப்பட்டான். அவனை அல்லாஹ் 2 சிறுவர்களை கொண்டு அழித்தான். முஅவ்வித், முஆத், 13 வயது கூட ஆகாத 2 சிறுவர்களை கொண்டு அல்லாஹ் அழித்தான். இன்று வரையிலும் நான் அவர்களை சபித்து கொண்டே இருக்கிறோம், மடையர்களின் தந்தை என்று. அல்லாஹ் ஆணவத்தில் ஆடியவர்களை எல்லாம் இன்று வரையிலும் வைத்து நமக்கு ஒரு படிப்பினை அளித்து கொண்டே இருக்கின்றான். இதன் காரணத்தினால் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தவாலஅ ரஃபஅல்லாஹ் வ மன் தகப்பர ரஃபஅல்லாஹ். எவன் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறானோ அவனை அல்லாஹ் உயர்த்துவான். எவன் ஒருவன் தன்னை ஆணவத்திலும் பெருமை அடிக்கிறானோ அவனை அல்லாஹ் தாழ்த்தி கொண்டே இருப்பான் என்று கூறினார்கள். அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்விலும் அவர்கள் செய்து காட்டினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் 40 வருடம் மக்காவில் வாழ்ந்தார்கள். அவர்கள் நபித்துவத்தை எடுத்து வைத்த ஒரே காரணத்தினால் அவர்களை கல்லாலும் சொல்லாலும் அடித்து மக்காவை விட்டு விரட்டி அடித்தார்கள். ஃபத்ஹ் மக்கா, மக்காவிற்குள்ளே எம்பெருமானார் வரும்பொழுது எவ்வாறு வந்தார் தெரியுமா? எந்த ஒரு ஆணவம் இல்லாமல், எந்த ஒரு அகங்காரம் இல்லாமல் பணிந்தவர்களாக, தங்களுடைய தலையை தாழ்த்தியவர்களாக அவர்கள் ஃபத்ஹ் மக்கா என்பது மக்காக்குள்ளே வந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் ஒட்டகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஒட்டகத்தினுடைய தோளில் தங்களுடைய நெற்றி படும் அளவிற்கு தலையை தாழ்த்தியவர்களாக, பணிந்தவர்களாக மக்காக்குள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் மாத்திரம் அப்படி இருக்கவில்லை, தங்களுடைய தோழர்கள் சஹாபாக்களையும் அப்படித்தான் அவர்கள் உருவாக்கினார்கள். யமன் நாட்டினுடைய மந்திரி வாயில் இப்னு ஹுஜர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ரசூலுல்லாவை பார்ப்பதற்காக மதீனாவுக்கு வருகிறார். ரசூலுல்லாவை சந்தித்து விட்டு வீட்டிலே பேசிவிட்டு கிளம்பும்போது வீட்டிலே இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், இவரை மதீனாவுடைய எல்லைக்கு நீங்கள் சென்று விட்டு வாருங்கள் என்று கூறினார்கள். அப்போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட மேல் ஆடை கிடையாது, காலில் செருப்பு கிடையாது. அவங்க நினச்சாங்க, வெயில் கடுமையாக இருக்குது, மதீனாவுடைய எல்லை வரைக்கும் நம்மளை இவங்க ஒட்டகத்தில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அங்கேருந்து நம்ம நடந்து வந்துக்கலான்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள். ஒட்டகத்தில் ஏறும்போது அவர் சொன்னார், அந்த வாயில் இப்னு ஹுஜர் என்பவர், என்னுடைய ஒட்டகத்தில் ஏறுவதற்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று அவர் ஆணவத்தில் கூறினார். அப்போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, உங்கள் ஒட்டகம் வேண்டாம், உங்கள் கால் செருப்பையாச்சும் கொடுங்க, ரொம்ப வெயில் சுடுது, நான் போட்டு அங்கே உங்கள்கிட்ட கொடுத்துறேன்ட்டு. என்னுடைய செருப்பை போடுவதற்கும் உனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். இறுதியாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, உங்கள் ஒட்டகத்தினுடைய நிழல்லையா நான் வாரேன் அப்படிங்கும்போது, என்னுடைய ஒட்டகத்தினுடைய நிழலில் நடப்பதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். காலம் உருண்டோடியது. வாயில் இப்னு ஹுஜருடைய செல்வம், அவருடைய அதிகாரம் எல்லாம் அழிந்தது. உதவி தேடி மதீனாவுக்கு வாரார். அப்போது அங்கே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. வீட்டு வாசலில் நிற்கும்போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்த உடனே எந்திரிச்சு ஓடோடி அவர்கள் முதுகில் இருந்த ஆடையை கழட்டி அவர்களுக்கு போட்டு வரவைத்தார்கள். அவர்கள் ஆணவத்தில் ஆடினார். அல்லாஹ் அவரே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமே சரணடையும்பாடு செய்தான். இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம்? எந்த ஒரு யாவன் ஒருவன் ஆணவத்தில் ஆடினாலும் அல்லாஹ் அவனை என்றும் அழிப்பான், அவனை தாழ்த்துவான். ஆனால் இக்காலத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நான் எத்தனையோ ஒரு ஹஜ்ஜுக்கு செய்கிறேன், எத்தனை ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கேன் என்று அதில் ஆணவம், அதில் ஒரு பெருமை. எந்த ஒரு ஜக்காத்து சதக்கா எது செய்தாலும் அதில் தன்னைத்தானே தற்பெருமை அடித்துக்கொண்டு ஆணவத்தில் அலைகின்றோம் நாம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அர்ரியாஉ ஷிர்கு ஸகீர், பிறருக்காக செய்யும் சிறு அமல் கூட சின்ன ஷிர்க் என்று கூறினார்கள். அதிலும் குறிப்பாக ஆலிம்களுக்கு கூறினார்கள், முராஊனல் உலமா, பிறருக்காக அமல் செய்யும் ஆலிம்களுக்கு நரகத்தில் ஒரு கிணறு உண்டாம், ஜுப்புல் உஷுர் என்ற கிணறு.
அந்த கிணற்றில் நாளை யார் இருப்பார் என்று பார்த்தால் ஆலிம்கள் தான் இருப்பார்கள். எனவே பிறருக்காக அமல் செய்வதை விட்டும் ஆணவத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் காத்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.